வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். லோகோ பைலட்டுகள் பணியின் போது இளநீர், இருமல் டானிக் உள்ளிட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது என்ற தெற்கு ரயில்வேயின் உத்தரவிற்கு ரயில் ஓட்டுநர்கள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் உத்தரவை ரயில்வே நிர்வாகம் வாபஸ் பெற்றுள்ளது. இது குறித்த தகவலை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். என்ன உத்தரவு இது? எதனால் பிறப்பிக்கப்பட்டது? தற்போது என்ன காரணத்தால் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது? சமய மணிவண்ணன், விவரங்களை முழுமையாக பதிவு பண்ணலாம். ரயில்களை இயக்கும் லோகோ பைலட்டுகள் பணியின் போது இளநீர், இருமல் டானிக் உள்ளிட்டவற்றை உட்கொள்ளக்கூடாது என்கிற ரயில்வே துறையின் உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது அந்த உத்தரவானது திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கும்போது இந்திய ரயில்வேயை பொறுத்தவரைக்கும் ரயில்கள் இயக்கப்படுவதற்கு முன்பாக விபத்துகளை தடுக்கும் பொருட்டு ரயில்களை இயக்கும் லோகோ பைலட்டுகளுக்கு மது அருந்தியுள்ளார்களா என்கிற சோதனை செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் திருவனந்தபுரம் கோட்டத்திற்கு உட்பட்ட லோகோ பைலட்டுகளுக்கு மது அருந்தியுள்ளார்களா என்கிற பிரீத் அனலைசர் மூலமாக சோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் முடிவில் அவர்கள் மது அருந்தியுள்ளதாக அந்த பிரீத் அனலைசர் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனை தொடர்ந்து அவர்களிடம் இரத்த மாதிரி எடுத்து பரிசோதனைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மது அருந்தவில்லை என்கிற மற்றொரு தகவலும் வெளியே வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை நடத்திய ரயில்வே துறை அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை உட்கொண்டுள்ளார்கள் என்கிற தகவலானது வெளியே வந்துள்ளது. குறிப்பாக இளநீர், இருமல் டானிக் மற்றும் வாய் புத்துணர்ச்சியூட்டிகள் உள்ளிட்டவற்றை இந்த லோகோ பைலட்டுகள் உட்கொண்டுள்ளது ரயில்வே துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரம் கோட்டத்தில் ஒரு சுற்றறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையின்படி ரயில்களை இயக்குவதற்கு முன்பாக லோகோ பைலட்டுகள் இளநீர், இருமல் டானிக் உள்ளிட்ட ஆல்கஹால் உள்ள பொருட்களையும் ஒரு சில பல வகைகளையும் தவிர்க்க வேண்டும் என்கிற உத்தரவானது ரயில்வே துறை தரப்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு கடும் கண்டனமானது ரயில்வே துறை தரப்பிலும் ரயில்வே ஊழியர்கள் தரப்பிலும் அதே போன்று லோகோ பைலட்டுகள் தரப்பிலும் கடும் கண்டனமானது எழுந்துள்ளது. விரிவாக பார்க்கும்போது எங்களை பரிசோதனை செய்த அந்த பிரீத் அனலைசர் தொழில்நுட்பத்தில் உள்ள கோளாறுகளை சரி செய்யாமல் நாங்கள் உட்கொள்ளும் உணவில் எத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா என்கிற கேள்வியானது லோகோ பைலட்டுகள் தரப்பில் எழுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த உத்தரவுக்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் தற்போது அந்த உத்தரவை திருவனந்தபுரம் கோட்ட ரயில்வேயானது திரும்ப பெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.